Good morning students, welcome to your social class. Today we are going to see about the elections, political parties and pressure groups. So civic second lesson. So இதில் பார்க்கக்கூடிய learning objectives பாருங்கள். ஒன்று வந்துட்டு the electoral system in India. ஸோ இந்தியாவில் வந்துட்டு என்ன மாதிரியான electoral system ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது different types of elections in India. தென் மூணாவது meaning of political party. What is political party? Okay. Next, to know the functions of state party and national party. அப்போது ஸ்டேட் பார்ட்டியும் இருக்குது, நேஷ்னல் பார்ட்டி இருக்குது. அப்போ அதோட வெரைட்டிஸ் வச்சு நம்ம ரெண்டு வெரைட்டிஸுமே என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். So what is election? So an election is a formal decision making process by which a people chooses an individual to hold public office by voting. So election அப்படின்றது வந்துட்டு people select பண்ண representative election மூலமாக, அதாவது voting மூலமாக ஒரு இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எலெக்ஷன். அந்த மெத்தடுக்கு பேர் தான் எலெக்ஷன். ஓகேயா? So next, electoral system in India. So the electoral system in India has been adopted from the system followed in the United Kingdom. நம்மளோட இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் எங்கே வந்து காப்பி பண்ணது அப்படின்னா த்ரூ த யுனைடெட் கிங்டம், யூகே, பிரிட்டன்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியா இஸ் அ சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அண்ட் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு. ஸோ நம்மளோட டெமோக்ரஸின்றது வந்து லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். அண்ட் தென் த மாடர்ன் இந்தியா, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 26 January 1950. ஸோ நம்மளோட கண்ட்ரி வந்து அக்கார்டிங் டு அவர் கான்ஸ்டியூஷன் ரிப்பப்ளிக் கண்ட்ரியாக மாறினது எப்போ அப்படின்னா 26 January 1950 அப்போது மாறிச்சு. ஸோ இப்போ தான் இந்த எலக்ட்ரல் சிஸ்டமும் ஃபாலோ பண்ணாங்க. சரியா? கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி வந்து எலெக்ஷன் இருக்கணும், எலெக்ஷன் செட்டப் வந்து இப்படி தான் இருக்கணுன்றதை பற்றி சொல்லுது. ஸோ 324 படி there was an independent election commission to ensure the free and fair elections in the country. ஸோ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் இது. ஸோ அது எப்படி இருக்கணும், ஸோ வந்து ஒரு ஃப்ரீ இண்டிபெண்ட்டாக எலெக்ஷன் கமிஷனாக இருக்கணும் அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. At present, the commission consists of a chief election commissioner and 2 election commissioners. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸும் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை யாரோ வந்து இன்டர்ஃபியர் ஆகவே முடியாது அவங்களோட டெசிஷனில். சரியா? நெக்ஸ்ட்டு, த பார்லிமெண்ட் மே மேக் ப்ரொவிஷன்ஸ் with respect to all matters relating to elections to the parliament. ஸோ பார்லிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை இது கொடுக்கலாம். ஸோ த ப்ரப்போஷன் அண்ட் த எலக்டோரல் ரோல்ஸ் அண்ட் த டெலிமினேட்டிங் த கான்ஸ்டிட்யூன்சிஸ் அண்ட் ஆல் அதர் மேட்டர்ஸ் நெசசரி ஃபார் செக்யூரிங் தேர் டியூ கான்ஸ்டியூஷன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எலக்டோரல் ரோல்ஸாக இருக்கட்டும், டெலிமினேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதை வந்து நெசசரியை சேஃப்கார்ட் பண்ணக்கூடியது யாரோட பொறுப்பு அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பாக இருக்கும். ஸோ த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் ஆல்சோ மேக் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன்ஸ் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குமே இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டராக இருக்கும். ஸோ இன்க்ளூடிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ் அண்ட் ஆல் அதர் மேட்டர்ஸ் நெசசரி ஃபார் செக்யூரிங் தியர் டியூ கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ எல்லாமே இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சராக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அது மூலயமா தான் இந்த நம்மளோட கான்ஸ்டியூஷனை ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு மெத்தடு தான் என்ன அப்படின்னா இந்த குடவோலை சிஸ்டம். குடவோலை சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். குடவோலை வாஸ் த சிஸ்டம் ஆஃப் voting followed during the Chola period in தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ண ஒன் ஆஃப் த மெத்தடு தான் இதை வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு இருந்த ஒரு மெத்தட்னே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலெக்ஷன் ப்ராசஸஸ்
So at the national level, the head of government, the Prime Minister, is elected by members of Lok Sabha, the lower house of the parliament in India. ஸோ ஃபஸ்ட்டு ஹையரார்கி ஹெட் யாருன்னா ப்ரைம் மினிஸ்டர். ஸோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன். ஸோ இதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எலெக்ஷன் மூலமாக அதில் மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடர் யாரோ அவங்கள தான் வந்துட்டு ப்ரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டோயினோ வி செலிப்ரேட் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே on 25th January 9 India. அதாவது ரிபப்ளிக் டேக்கு முதல் நாள். In representative democracy like ours, elections are extremely important. Voting in elections are the best way to make your voice heard. ஸோ voting of elections தான் வந்து நம்மளோட குரல் என்ன, நம்மளோட தாட் என்ன அப்படின்றத பற்றி வெளிப்படுத்தக்கூடிய ஒரே சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த நோட்டா ஆப்ஷன். ஸோ நோட்டா ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் செலக்ட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒரு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு பர்சனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் அவங்களோட ஓட்டு வந்து போடலாம். ஸோ அதான் வந்து நோட்டா சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நோட்டாவில் என்ன செய்கிறாங்க, எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பாருங்கள். இஃப் த people in a democratic country are not willing to elect any candidate, they can vote for the option called nota. ஸோ நோட்டாவோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா none of the above. அப்போ கடைசி ஆப்ஷனாக தான் இந்த நோட்டா ஆப்ஷன் வந்து இருக்கும். அப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் எனக்கு செலக்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்றது தான் இந்த நோட்டா ஆப்ஷன். ஸோ இந்த நோட்டா ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எலெக்ஷன் கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்துட்டு அபவ், அதாவது எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஓட் போட விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த நோட்டா ஆப்ஷனில் வந்துட்டு ஓட் போட்டுக்கலாம் அப்படின்றது தான் இதோட ஒரு ப்ராமினென்ட் ஆப்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நோட்டா வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் ஹெல்ட் இன் 2014. ஸோ 2014 நடந்த எலெக்ஷனில் தான் இந்த நோட்டாவை ஃபஸ்ட்டு நம்மளோட இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா இஸ் த 14th country in the world to introduce நோட்டா. ஸோ அதுக்கு முன்னாடி 13 countries வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 14th country-யாக நம்மளோட இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட சிம்பிள் யூஸ்டு வித் நோட்டா ஆப்ஷன் ஆன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் இன் இந்தியா. ஸோ அந்த கிராஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து அதோட சிம்பிள். ஸோ ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு குறியீடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதோட குறியீடு பார்த்திங்க அப்படின்னா இதுதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ எலெக்ஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 types, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஸோ இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு 2 டைப்பில் வந்து நம்மளோட எலெக்ஷன் டைப்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ டைரக்ட் அப்படின்றது பீப்புள் வந்து டைரெக்டாக தங்களோட ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுற எலெக்ஷனுக்கு பேர் தான் டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு குறிப்பிட்ட ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் இன்டைரக்ட் எலெக்ஷன். அதாவது அதுக்குன்னு செப்பரேட் எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்றது வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிரசிடெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுறது கிடையாது, அவங்க எல்லாருமே இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போ இனி நம்ம அடுத்து அந்த டைரக்ட் எலெக்ஷன்னா என்னென்ன, அதில் யார் வருவாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ டைரக்ட் எலெக்ஷன், people directly vote for the candidates in fray and elect their representatives. So the following are examples of direct election in which people over the age of 18 years participate in the electoral processes by casting their votes. ஸோ டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பீப்புள் வந்து தங்களோட ரெப்ரசன்டேட்டிவை டைரெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைரக்ட் எலெக்ஷன். ஸோ அப்போ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் ஓட் போடுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸி நம்ம சொல்லக்கூடிய அந்த ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது மூலியமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷனில் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தங்களோட ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட சிஎம்மும் பிஎம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் மூலம் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ லோக்சபா எலெக்ஷன்ஸ், ஸோ இன் விச் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எலெக்டட். ஸோ நம்ம எம்பியும் இப்படி தான் நம்ம டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணுறோம். எம்எல்ஏஸும் அதே மாதிரி தான். ஸோ 2வது பாயிண்டாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலெக்ஷன்ஸ் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இன் விச் மெம்பர்ஸ் ஆஃப்
legislative assembly. அப்போ எம்எல்ஏ அப்படின்றது தான் members of legislative assemblies are elected through the direct election. So elections to the local governing bodies. லோக்கல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் such as village panchayat, town panchayat, municipalities, municipal corporations are conducted by the state election commission. ஸோ சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும், இந்தியா லெவலில் வந்து அது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நடக்கும். ஸோ அது எல்லாமே சென்ட்ரல் லெவலில் நடக்கக்கூடியது. அதோட கமிஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கும். ஸ்டேட் லெவல் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு 2 டைப்பில் இருக்கும். ஸோ இது டைரக்ட் எலெக்ஷனோட மெரிட்ஸ் பாருங்கள். மெரிட்ஸ் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதுதான். ஸோ ஆஸ் voters elect their representatives directly. So direct elections are considered to be a more democratic method of election. ஸோ இது வந்து மக்களாட்சி அப்படின்னாலே இதுதான். அதாவது people selected their representatives through the elections. சரியா? for the people, of the people, by the people. ஸோ அப்போ பீப்புள் வந்து தங்களோட ரெப்ரஸன்டேட்டிவை டைரெக்டாக செலக்ட் பண்ண முடியுது. இட் எஜுகேட்ஸ் பீப்புள் ரெகார்டிங் த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் டு அண்ட் ஹெல்ப் இன் சூஸிங் த அப்ரோப்ரியேட் கேண்டிடேட்ஸ். ஸோ தங்களுக்கு தேவையான யார் வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். தென் இட் எம்பவர்ஸ் பீப்புள்ஸ் மேக் த ரூலர்ஸ் அக்கௌண்டபிள் ஃபார் their ஆக்ஷன்ஸ். ஸோ இவங்க வந்தால் ரூலிங்க்கு வந்தால் நம்மளுக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ அவங்க கரெக்டாக ரூல் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்மளால் டிசைட் பண்ண முடியுது. சரியா? ரெண்டாவது டிமெரிட்ஸ் பாருங்கள். டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ நன்மையும் பார்த்தோம். இப்போ தீமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்றது இப்போ ஓட்டிங் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செலவு இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே கண்டக்ட் பண்ணணும், அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே போகும். ஒன்று அது வந்து டிமெரிட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இல்லிட்ரேட் voters sometimes get misguessed by false propaganda campaigning based on caste, religion and various other sectarian consideration pose serious challenges. ஸோ இல்லிட்ரேட் voters அப்படின்னா இப்போ படிக்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து யாரை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படின்னா இப்போது ஒவ்வொரு சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்கள அவங்களோட ஓட்ஸை வந்து வேறு மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றது டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ரெண்டாவது மேசிவ் எக்ஸசைஸ். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஃபேர் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து போலிங் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா மேஜர் சேலஞ்ச் கூடிய எலெக்ஷன் எலெக்ஷன் நம்மளுக்கு அப்போ சொல்லக்கூடிய விதமாக இருக்குது. எவ்ரி நூக் அண்ட் கார்னர், அது வில்லேஜாக இருந்தாலும் சரி, அது வில்லேஜ் ஒரு குக்கிராமாக இருந்தாலும் என்ன ஆகணும் அப்படின்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அதுக்கு அரேஞ்ச் பண்ணி அங்கே வந்து மெம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பீப்புளோட ஓட்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணணும். இது வந்து இன்னொரு டிஃபிகல்ட்டி. ஸோ தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் சம் பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த voters த்ரூ பேமெண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ பீப்புள் அதாவது நம்மளோட சிட்டிசன்ஸை வந்து என்ன பண்ணணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நிறையா மெத்தடில் வந்துட்டு அவங்களோட ஓட்ஸை கலெக்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரலாகவே என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் சம்டைம்ஸ் ரிசல்ட் இன் வயலன்ஸ், டென்ஷன், law and order problems and affects the day-to-day life of the people. So election campaigns sometimes result in the violence. ஸோ இதோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் வந்துட்டு வயலண்ட்டான ஆக்டிவிட்டி எடுக்கிறதுக்கு, ஸோ லா அண்ட் ஆர்டர் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருக்குது அப்படின்றது தான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதில் அதாவது டைரக்ட் எலெக்ஷன் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ். அப்போ டைரக்ட் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்க்க போகிறது இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா voters elect their representatives who in turn elect their representatives. This method of election is followed for the election of President of India. ஸோ நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளாக சொன்னேன். பிரசிடெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயுமே அந்த எலக்டோரல் காலேஜில் யார் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். எம்எல்ஏசி, எம்பிசி இவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பிரசிடெண்ட் அப்படின்றவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட மெரிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ இதுக்கு வந்து அந்தளவுக்கு செலவு கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும்தான் ஓட் போடுவாங்க. ஸோ அப்படின்றப்போ வந்துட்டு இது வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இட் இஸ் மோர் சூட்டட் டு எலெக்ஷன்ஸ் இன் லார்ஜ் கண்ட்ரீஸ். ஸோ பெரிய பெரிய கண்ட்ரீஸ்க்குமே இது வந்து சூட்டபிளான ஒரு எலெக்ஷன் மெத்தடாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதனால் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸு. இஃப் த நம்பர் ஆஃப் voters இஸ் வெரி ஸ்மால், there exists the possibility of corruption, bribery, horse trading and
other unfair activities. அப்போது ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இதில் கரப்ஷன் அப்படி நடக்கிறது அந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் இது கம்மியான மெம்பர்ஸ் அப்படின்றப்போ வந்துட்டு இதில் ஏதாவது ஒரு வகையில் கரப்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறையா விஷயங்கள் இதில் பாசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷனோட டீமெரிட்ஸாக சொல்கிறாங்க. அண்ட் தென் இட் இஸ் less democratic because people do not have a direct opportunity to elect, but they instead do it through their representatives. So this may not reflect the true will of people. அப்போது டைரக்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் செலக்ட் பண்ணுறாங்களே வரிசை. அதாவது பீப்புளோட யாரை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் இது ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸாக சொல்கிறாங்க. ஸோ இதான் டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ். ஸோ தெர் ஆர் 2 types of elections. One is direct, another one is indirect election. ஸோ ஒவ்வொரு இது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினாகவும் இருக்கும். சரியா? இதான் இந்தியாவோட எலெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்ட் இந்த லெசனோடது. ரெண்டாவது பார்ட் பாருங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ பார்ட்டிஸ் ஆர் லிங்க் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சி அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு லிங்க், அதாவது ஒரு பிரிட்ஜ் மாதிரி அவங்களோட ரோல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மீனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் an organization formed by a group of people with a certain ideology and agenda to contest elections and hold power in the government. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்றது a group of ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு ஆர்கனைசேஷன், அதில் சர்டன் பீப்புள் இருப்பாங்க. அந்த பீப்புள் என்ன செய்யணும் அப்படின்னா தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி, ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிவிட்டு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த எலெக்ஷன் மூலமாக கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரோல். சரியா? ஸோ அவங்களுக்குன்னு சர்டன் கோல்ஸ் இருக்கும். சரியா? ஸோ a political party has 3 components: leader, active members and the followers. ஸோ 3 பேர் இதில் மெயினான பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. ஸோ ரெடோயினை பாருங்கள். How is the President of India elected? ஸோ இந்தியாவோட பிரசிடென்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் அன் எலெக்டோரல் காலேஜ். ஸோ சொன்னேன் இல்லையா எலெக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கன்சிஸ்டிங் ஆஃப் யாரெல்லாம் அதில் இருப்பாங்க அப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அப்போ லோக்சபா மெம்பர்ஸும் இருப்பாங்க, ராஜ்யசபா மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த 2 மெம்பர்ஸும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரசிடென்டல் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியா. ஸோ எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த இன்டைரக்ட் எலெக்ஷனில் பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஓட்டிங்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இன்டைரக்ட் எலெக்ஷனில் ஒன் ஆஃப் த மெத்தடு. இது எலெக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா the members nominated to either house of parliament or the legislative assemblies of the state are not eligible to be included in the electoral college. ஸோ இதில் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கும் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் இந்த ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் டு இன்க்ளூடட் இன் த எலெக்டோரல் காலேஜ். ஸோ அவங்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்டோரல் காலேஜில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு டொயினோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அ பார்ட்டி சிஸ்டம். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அ பார்ட்டி சிஸ்டம். ஸோ என்ன மாதிரியான பார்ட்டி சிஸ்டம் நம்மளோட இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ தெர் ஆர் 3 types ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் இன் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் இருக்குது. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இன் விச் one ruling party exists and no opposition is permitted. So
அதாவது இதில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்குன்னு அப்போசிட் பார்ட்டி அப்படின்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ சைனா, கியூபா, த ஃபார்மர் யுஎஸ்எஸ்ஆர் யூனியன், அதாவது சோவியத் ரஷ்யா ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். ஸோ ஒரே ஒரு பார்ட்டி அப்படின்றனால இதுக்கு பேர் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்ற பேர் அதுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டூ பார்ட்டி சிஸ்டம் அல்லது பை பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பை அப்படின்னாலும் டூ தான் மீனிங், in which only two major parties exist, for example USA and UK. ஸோ அமெரிக்காலையும் யுனைடெட் கிங்டம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டூ பார்ட்டி, ரெண்டு கட்சி மட்டும்தான் இருக்கும். இப்போ பிரிட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டியும் லேபர் பார்ட்டியும் இருக்கும். சரியா, அது வந்து பை பார்ட்டி சிஸ்டம். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம், இன் விச் தெர் ஆர் மோர் தென் டூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டலி. ஸோ இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஸோ அப்போ இதில் நிறையா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க. ரெண்டுக்கும் மேற்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு பேர் மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்மளோட இந்தியாவில் எவ்வளோ கட்சிகள் இருக்குது, அதுலேயுமே அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல், ஸ்டேட் லெவல், இந்த மாதிரி வந்துட்டு சில வெரைட்டிஸ் இருக்கும். அது உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இந்த லெசனில் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னா 3 பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம். ஒன்று வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், இன்னொன்று பை பார்ட்டி சிஸ்டம் அல்லது டூ பார்ட்டி சிஸ்டம், இன்னொன்று மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா ஆர் classified according to their area of influence into two main types. ஸோ அதை ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய இடத்த பொறுத்து நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டியை இந்தியாவில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நேஷ்னல் அண்ட் தென் ஸ்டேட் பார்ட்டிஸ். ஒன்று வந்து நேஷ்னல் பார்ட்டிஸ், இன்னொன்று ஸ்டேட் பார்ட்டிஸ். ஸோ நேஷ்னல் அப்படின்றது வந்துட்டு ரூலிங் பார்ட்டியும் இருப்பாங்க, அப்போசிஷன் பார்ட்டியும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்டேட் லெவல்லையும் ரூலிங் பார்ட்டியும் இருப்பாங்க, அப்போசிஷன் பார்ட்டியும் இருப்பாங்க. ரூலிங் பார்ட்டி அப்படின்றவங்க எலெக்ஷனில் வின் பண்ணி கவர்மெண்ட்டை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்றவங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க. இப்போ நம்மளோட ஏடிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் டிஎம்கே இருப்பாங்க. சரியா, அந்த மாதிரி. ஸோ நேஷ்னல் பார்ட்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். a party in which reorganized a state party in at least 4 states is recognized as a national party. அப்போ ஒரு பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணி 4 ஸ்டேட்டில் அந்த கட்சியை ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் 4 ஸ்டேட்டில் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் நேஷ்னல் பார்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிஜேபி, நம்மளோட பிஜேபி கட்சி சொல்லலாம். ஏன் அப்படின்னா அது இந்தியா லெவலில் நிறைய ஸ்டேட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. அதனால் அது நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நேஷ்னல் பார்ட்டியில் நம்ம சொல்லலாம். So every party in the country has to register with the election commission, while the commission treats all the parties equally. It offers some special facilities to state and national parties. அப்போது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே அவங்க எதில் வந்து நாமினேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷனில் அவங்களோட கட்சியை வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா நாமினேட் பண்ணியிருக்கணும். சரியா, இந்த லெசன் வந்து உங்களுக்கு இன்னொன்று இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு சூட்டபிளாகவும் இருக்குது. ஸோ இட் ஆஃபர்ஸ் சம் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ். அப்போ ஸ்டேட் பார்ட்டிக்கும் நேஷ்னல் பார்ட்டிஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் சர்டைன் ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ த பார்ட்டிஸ் ஆர் கிவன் a unique symbol. Only the official candidate of the party can use that election symbol. இப்போது ஒவ்வொரு கட்சிக்குமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னம் இருக்கும். சரியா, அந்த சின்னத்தை வந்துட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வரலாம். அதாவது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அவங்க வந்து கொண்டு வரலாம். ஆனால் அதை ஓகே அப்படின்னு சொல்லி அப்ரூவல் யார் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேல மிஸ்எஸ் ஜெயலலிதா மேம் வந்து இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட்டை லட்சணத்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போச்சு. ஸோ 2 கட்சியுமே சண்டை போட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா, ஸோ அதுதான். ஸோ ஸ்டேட் பார்ட்டிஸ் பாருங்கள். Other than the 7 national parties, most of the major parties of the country are classified by the Election Commission as state parties. There are commonly referred to as regional parties. அப்போ ஸ்டேட் பார்ட்டினாலும் ரீஜனல் பார்ட்டினாலும்
ஒன்று தான். அப்போ ஸ்டேட்குள்ளே அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்குள்ளே மட்டும்தான் அந்த கட்சி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் ஸ்டேட் பார்ட்டி. ஸோ தீஸ் ஆர் காமன்லி ரெஃபர்டு டு அஸ் ரீஜனல் பார்ட்டிஸ். A party is recognized as a state party by the Election Commission of India based on certain number of seats won in the assembly or Lok Sabha elections. அப்போது லோக்சபா எலெக்ஷனில் அல்லது அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து யார் வின் பண்ணுறாங்க, அந்த எலெக்ஷன் மூலமாக வின் பண்ணி ஒரு ஸ்டேட்குள்ளே மட்டும் அவங்களோட பார்ட்டி வந்து ப்ளே பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்டேட் பார்ட்டி. சரியா? ஸோ இவங்களுக்குமே வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். அப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய அந்த ஒரு எலெக்ஷனுக்கு யார் தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான். சென்ட்ரல் லெவலில் நடக்கக்கூடியதுக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. சரியா? ஸோ இந்த இந்தியா பேஸ்ட் ஆன் த சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், அந்த ஓட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த அது வந்து ஸ்டேட் பார்ட்டியாக என்னன்றதை ரெசிக்னேட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெகக்னிஷன் டு த பார்ட்டிஸ். ரெகக்னிஷன் டு த பார்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது, ஃபார் கெட்டிங் ரெகக்னிஷன் அஸ் நேஷ்னல் பார்ட்டி a party has to fulfill any one of the following criteria. அப்போது நேஷ்னல் பார்ட்டிக்குன்னு என்ன மாதிரியான ரெகக்னிஷன் இருக்குது? அட்லீஸ்ட் 6% votes in at least 4 states and members to the Lok Sabha. அப்போது நியர்லி இப்போ ஒரு ஓட்டிங்ஸ் ப்ராசஸ் நடக்குது, அதுவும் இப்போ வந்து ஒரு பிஎம் எலெக்ஷன் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் 6% ஆஃப் ஓட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இருக்குது. ஒவ்வொரு இப்போ வந்து ஒரு 4 ஸ்டேட் எடுத்துக்கிறோம். இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு அப்படின்னு 4 ஸ்டேட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 4லேயுமே மினிமம் 6% அதை அக்செப்ட் பண்ணி ஓவராலில் 66% வந்து ஓட்டிங் வருது அப்படின்னா அதை வந்து என்னவா வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக ரெகனைஸ் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா அட்லீஸ்ட் 2% மெம்பர்ஸ் ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 ஸ்டேட்ஸ் ஆர் எலெக்டட் டு லோக்சபா. அப்போது 3 ஸ்டேட்டில் இருந்துட்டு லோக்சபாவுக்கு அங்கேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மெம்பர்ஸாக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அது வந்துட்டு நேஷ்னல் பார்ட்டியை ரெகனைஸ் பண்ணும். ஸோ ரெகக்னிஷன் அஸ் அ ஸ்டேட் பார்ட்டி அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ். இது வந்து ரெகக்னிஷன் அஸ் அ நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் உங்களுக்கு ஸ்டேட் பார்ட்டின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து நீங்கள் நேஷ்னல் பார்ட்டின்னு மாற்றிக்கோங்க. ஸோ ரெகக்னிஷன் அஸ் அ ஸ்டேட் நேஷ்னல் பார்ட்டி அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ்க்கு வந்து அது பாசிபிளாக இருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நெக்ஸ்ட்டு ஸோ பார்ட்டிஸ் கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது என்ன மாதிரியான ஒர்க்ஸ் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும். In most democracies, elections are fought mainly among the candidates put up by political parties. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களோட பவர் என்ன அப்படின்றத வந்து வெளிப்படுத்துகிற விதமாக வந்து இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிஸ் புட் ஃபார்வர்ட் தயர் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பிஃபோர் த எலெக்ட்ரேட் டு கன்சிடர் அண்ட் சூஸ். ஸோ பார்ட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பாலிசிஸையும் ப்ரோக்ராம்ஸையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களோட பாலிசி என்ன மாதிரி செய்ய போகிறோம், எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பீப்புள்கிட்ட வந்து ஒரு ப்ரொபகண்டாவை வந்து வெளிப்படுத்துவாங்க. அதுதான் வந்து பிரச்சாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மெயினான ரோலாக இருக்கும் பிஃபோர் எலெக்ஷன். ஸோ பார்ட்டிஸ் ப்ளே அ decisive role in making laws for a country. Formally, laws are debated and passed in the legislature. So parties played a decisive role. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு குறிக்க சட்டத்தை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுல மெயினான டியூட்டியை பார்க்கணும். ஸோ அப்போ அவங்க வந்து ரூலிங்க்கு வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணக்கூடிய சட்டம் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ பார்ட்டிஸ் ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட்ஸ். அப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷனுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ தோஸ் பார்ட்டிஸ் தட் லூஸ் இன் த எலெக்ஷன் ப்ளே த ரோல் ஆஃப் அப்போசிஷன். அப்போ வின் பண்ணவங்க ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க. யார் வந்து 2வது ஸ்டேஜில் இருக்காங்களோ, அதாவது அந்த ஓட்டிங்க்கு ரெண்டாவது இடத்துல ஓட்டு வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா அப்போசிட் பார்ட்டியாக இருப்பாங்க டு த பார்ட்டி அண்ட் ஆர் அ குரூப் ஆஃப்
coalition parties in power by voicing different views and criticizing the government for its failures or wrong policies. அப்போது ரூல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் வந்து ஏதாவது வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது வந்து ஒரு தப்பு இருக்குது, அவங்க அப்படி செய்கிறாங்க இவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கவனித்து அது என்ன அவங்க செய்யக்கூடிய தப்பு அப்படின்றத சொல்லக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த அப்போசிஷன் பார்ட்டிக்கு இருக்குது. ஸோ பார்ட்டிஸ் ஷேப் பப்ளிக் ஒப்பீனியன், தி ரைஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இஷ்யூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்டுக்கு எடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டெசிஷன் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னா அதுலேயுமே இவங்களோட ரோல் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும், பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரோல். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் த யூஸ்ஃபுல் லிங்க் பிட்வீன் பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட் மெஷினரி. ஸோ கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பீப்புளில் கொண்டு வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ட் ரோல் யார் ப்ளே பண்ணணும் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். ஸோ ரோல் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டிஸ் இன் அ டெமோக்ரஸி. ஸோ ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து என்ன மாதிரியான ரோல் வந்து ப்ளே பண்ணணும். இன் அ டெமோக்ரஸி தேர் மே பி அ 2-party சிஸ்டம் லைக் in the USA or a multi-party system like in India and France. ஸோ சிங்கிள் பார்ட்டி சிஸ்டத்தில் அப்போசிஷன் பார்ட்டியே கிடையாது. ஸோ எங்கே இருப்பாங்க அப்படின்னா பை பார்ட்டி சிஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிலையும் மல்டி பார்ட்டி சிஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிலையும் தான் இருப்பாங்க. ஸோ த ரூலிங் பார்ட்டி மே ஹாவ் ரிசீவ்டு த மேண்டேட் ஆஃப் த மெஜாரிட்டி பீப்புள் அண்ட் த அப்போசிஷன் பார்ட்டி ரெப்ரசன்டட் த ரிமைனிங் பீப்புள். அப்போ மெஜாரிட்டி பீப்புளை அவங்க வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க, அதாவது ரூலிங் பார்ட்டி. ஸோ ரிமைனிங் பீப்புள் யாரோட கண்ட்ரோல் கீழே இருப்பாங்க அப்படின்னா இந்த அப்போசிஷன் பார்ட்டியில் தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. So the leader of the opposition party occupied a prominent place in all democratic forms of the government. அப்போ அந்த அப்போசிஷன் பார்ட்டியில் யார் வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் இருக்காங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ராமினென்ட் பிளேஸ் வந்து இருக்குது. He enjoys the rank of a cabinet minister. So he is also அவங்களுக்கு வந்து கேபினட் மினிஸ்டராகவும் ஒரு பதவி வந்து இருக்கும். He opposes the working policies of the ruling party. அப்போ அதாவது ரூலிங்கில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி செய்யக்கூடிய ஒர்க்கில் நடக்கக்கூடிய என்ன மாதிரியான விஷயங்கள் அது ராங்காக இருக்கா ரைட்டாக இருக்கா அப்படின்ற டெசிஷனை இவங்க சொல்ல முடியும். ஸோ ஆஸ் த சேர்மன் ஆஃப் த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி questions the functioning of the government departments and examines the public money used for the well-being of the people. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை கொடுத்து பீப்புளுக்காக அவங்க கவர்மெண்ட்லேருந்து செலவு பண்ணக்கூடிய மணி வந்து எப்படி இருக்குது, ஸோ அது வந்து பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்களா, ஸோ இது எல்லாமே கொஷின் பண்ணுற ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது சிமிலர்லி he plays an important role to select the chairman and the members of the Central Vigilance Commission. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸாக செலக்ட் பண்ணுற ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் லீடருக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சேர்பர்சன் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு செலக்ட் பண்ணுற ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த அப்போசிட் பார்ட்டியோட லீடருக்கு வந்து இருக்குது. ஸோ த அப்போசிஷன் பார்ட்டிஸ் ரெஃப்ளெக்ட் த ஜென்யூன் டிமாண்ட்ஸ் அண்ட் கன்சர்ன் த பீப்புள் டு ப்ளே எ கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல் இன் அ டெமோக்ரஸி. அப்போ இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணணும், அவ்வளோதான்.